என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த வாலிப ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். நம் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. என்னை நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, ஐயா இதோ ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே எங்களை ஒரு மனமாய் கூட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே நீயே வழி நடத்தும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி வரையும் ஆண்டவரே நீயே இருந்து எங்களோட இருந்து நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே வாலிப ஞாயிறாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீ எங்களோட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் உள்ள வாலிபர் ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே அந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஃபேமிலியும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே எங்களோட ஒவ்வொரு பாவங்களும் நீ மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் நம்முடைய பாவத்தை நம் தேவனிடம் அறிக்கையிடுவோமாக. நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே எங்களோட பாவங்களை ஆண்டவரே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்கள் கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களும் ஆண்டவரே நீயே அதை சுத்திகரியும் ஆண்டவரே. அதை கழுவி சுத்திகரிக்கிற தேவன் நீ ஒரு மாத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நம்ம உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே நீயே இரும் ஆண்டவரே. நாங்கள் இந்த வாலிபர்களாய் சேர்ந்து நடத்தும் இந்த ஆராதனை ஆண்டவரே நீயே இருந்து வழி நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. உயர்த்துகிறோம், எங்கள் தாழ்த்துகிறோம். மாறாத இயேசு மூலம் ஜெயிக்கிற அன்பின் பிதாவே. வாருங்கள் சபையார் அனைவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாக உம்மை போல் யாருண்டு என்ற பாடலை பாடுவோமாக. வாருங்கள் நாம் தொடர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை நாம் அர்த்தத்தோடும் நிதானத்தோடும் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். தொடர்ந்து நம் மாறி மாறி வாசித்திற்குள் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 27 முடிய. இதனை குமாரி மதுனிஷா அவர்கள் வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 27 முடிய. வசனம் 15. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினோ முற்கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தி இனத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுவார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துர்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசப்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கெடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவனுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தீமை யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறவர்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வெறுமையாய் மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. மெய் சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரக்கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். தொடர்ந்து நம் துதி தோழிக்குள் கடந்து செல்வோம். இதனை குமாரி ஜோனிதா அவர்கள் நம் மண்டையில் வழிநடத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள், நாம் சில பாடல்களை பாடி தேவனை துதிப்போமாக. ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அப்பா பிதாவே, இதோ நீர் கொடுத்த இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, இதோ நாங்கள் குடும்பமாய் ராஜா அப்பா உம்முடைய பாத தண்டில் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, இதோ இந்த துதி வேலை கூட நீர் ஆசிரித்து தாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த துதி வேலை கூட நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீரே ஆர்வம் முதல் இறுதி வரை எங்களோட கூட இந்த வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரே பெரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா காரியத்தையும் நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. மாறாத இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், நாம் யாவரும் உற்சாகமாய் கைகளை தட்டி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் என்ற பாடலை பாடுவோம். சேரக்கூடாதோ இருப்பவர்
இருக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே. நீரே பெரியவர் ராஜா. அப்பா நீர் அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே. அப்பா எல்லாம் நிறைவேறும் தகப்பனே. அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. இயேசுவே நீர் பெரிய தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உம்முடைய கிருபை தகப்பனே. இயேசுவே அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. ஜீவ ஊற்றே
தகப்பனே. இயேசுவே நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை தகப்பனே ரட்சித்தது ராஜா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது ஈடாகாது ராஜா. அவ்வளவு நன்மை என் வாழ்க்கை செய்த தேவனான் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நன்றி ராஜா தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மை நான் ஆராதனை செய்கிறோம் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே எங்கள் தேவனா இருக்கிறீர் தகப்பனே. நீர் மாத்திரம் எங்கள் தேவனா இருக்கிறீர் இயேசுவே. மனிதர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு மாத்திரம் நாங்கள் வாழ நீரில் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையின் முன்னுரிமையாய் நீரிலும் தங்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கரங்களில் அப்பா நாங்கள் சரணடைகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நம்மை தாழ்மையாய் அவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? புதிதாக்கும் தகப்பனே. இந்த வாழ்க்கையை ஆண்டவரே அது உமக்காக ராஜா.
நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை தகப்பனே உமக்காக நாங்கள் வாழ்ந்திட நீர் கிருபை செய்யும் தகப்பனே. எங்கள் ஜீவன் இருக்கும் மட்டும் சேவை செய்தினோம் ஆண்டவரே. அப்பா சித்தத்துக்கு என்று நாங்கள் வாழணும் தகப்பனே. உங்கள் சித்தம் செய்வது எங்கள் போஜனமா இருக்கிறது ராஜா. அப்பா அதற்காக நன்றி தகப்பனே. இந்த வாழ்க்கை உமக்கென்று நாங்கள் வாழ கிருபை செய்தல்லும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் சரணடைகிறோம் தகப்பனே. நீர் வாழையும் உம்முடைய பாத்திரமாய் நீர் வாழையும் உம்முடைய சித்தத்தின் போல் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா காரியத்தையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. அப்பா மீதியான வேளையில் நீர் தாமே கூட தங்கியிருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மாறாத இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்யத்தக்க நீ கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால் உடைய மகா பெரிய கிருபை என்று உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், நீ ராஜாதிராஜன், ஜீவனில் ஆண்டவர், அசைவாடுகிற தேவன் என்று நாங்கள் நம்பி இதோ இந்த கால வேளையிலும் கூட ஒருமனப்பட்டு குடும்பமாக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த கால வேளையிலும் கூட அப்பா உமக்கு செலுத்த வேண்டிய துதி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து உடைய மகிமையினால் எங்கள் குடும்பங்களையும் சபையையும் நிரப்ப நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையும் கூட கர்த்தாவே உடைய மகிமையால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாக காணப்பட எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, இந்த கால வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதித்து கொண்டிருக்கும் வேளையிலும் நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், கவனக்குறைவுகளுக்காக மனஸ்தாபப்படுகிறோம். எங்களை மன்னியும். உம்மோடு நெருங்க வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும், உம்மை போல் மாற வேண்டும் என்ற ஆசை வாஞ்சை எங்களுக்கு இருந்த போதிலும் கூட நாங்கள் தவறி விழுந்தவர்களாக, பாவம் செய்தவர்களாக, குற்றம் செய்தவர்களாக காணப்படுகிறோம். எங்களை மன்னியும். எங்களை மன்னித்து ஒரு தூய இரத்தத்தை கொண்டு எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறோம். சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி மறுபடியுமாக பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரியும். வழிநடத்தும். உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை வழிநடத்தும். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த மெதரிஸ் வாலிபர் ஐக்கிய ஞாயிறாக அனுசரிக்க நீ கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியத்துக்காக நன்றி. எங்கள் சபைக்கு கொடுத்திருக்கிற வாலிபர்களுக்காக நன்றி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தங்கள் வாலிப பிராயத்தில் உம்மை சிருஷ்டிகரை நினைக்கத்தக்க உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளில் கீழ்ப்படிந்து நடக்கும்படி அவர்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து ஆராதனையிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் இரட்டிப்பாக அபிஷேகியும். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீ கொண்டு வந்திருக்கிற தேவ ஊழியருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகன் பாஸ்டர் இமானுவேல் தருமக்கனுக்காக நாங்கள் வருகின்றோம். அவரை விசேஷமாக அபிஷேகியும். அவரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். நீர் வைத்திருக்கிற வசனத்தை எங்களுக்கு அனுப்பும். கேட்டு கீழ்ப்பிடிந்து நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுமாறு செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சபைக்காக வருகிறோம். சபை 2 போதகர்களையும் கரங்களை கொடுக்கிறோம். திரு தேவி தர்மக்கன் அவர்களுக்காக, மனைவிக்காகவும், மகனுக்காகவும், கர்த்தாவே அடியனுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும். உடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். இந்த வேலையிலும் உக்ரான குழுவுக்காக வருகிறோம். உக்ரான குழு தலைவர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் யாவரும் ஒருமனப்பட்டு ஒன்றாக இணைந்து கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து வழி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆராதனைக்கு பிறகு நடக்கிற உக்ரான குழு கூட்டத்திலும் கூட நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். ஏகமனதாக நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். தொடர்ந்து சபையை கட்டுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்க
எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும் அப்பா. அந்த வேலையிலும் கூட நாங்கள் உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே குறிப்பாக இந்த COVID-19 ஆண்டவரே பெண்டமிக்காக நாங்கள் வருகின்றோம். மலேசியா தேசத்திலே 13,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை அறிகிறீர். அதிகரித்து கொண்டே வருகிற இந்த சூழ்நிலைகளிலே மகா இரக்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டின் மேல் கிருபை கூறும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம் அப்பா. நாட்டின் தலைவர்கள், நாட்டின் அகோம் சுல்தான்மார்கள், குடிமக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செய்த பாவங்கள், குற்றங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நீர் மன்னித்து 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 சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை உடைய கிருபை, உடைய இரக்கம் ஆண்டவரே பாராட்ட நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட இந்த வாதையானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உடைய தெய்வீக வழிநடத்துதல், தெய்வீக ஞானத்தை ஆண்டவரே சுகாதார அமைச்சுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஏற்ற வழிமுறைகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தி சிகிச்சை கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் காப்பாற்ற நீ உதவி தாரும். தொடர்ந்து ஆண்டவரே COVID-19 பாதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பாஸ்டர் ரவி அவருடைய குடும்பத்தினருக்காக வருகிறோம். இந்த வேளையிலும் கூட துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தேர்தலையும் நீ கொடுத்து ஆண்டவரே நாங்கள் சொல்ல முடியாத வார்த்தைகளினால் நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு சமாதானப்படுத்தி ஆறுதல் பற்றி தேற்றி உறுதிப்படுத்தி அவர்களை இன்னும் பாதுகாத்து தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சபைகளிலே ஆண்டவரே சகோதரி தேவகுமாரி ஜானுக்காக நாங்கள் வருகிறோம். COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே அவர்களை ஒரு விசை தொடுவீராக, விடுவிப்பீராக, சுகப்படுத்துவீராக. இந்த COVID-19 கிருமி அவர்கள் சரீரத்தில் இல்லாதபடி தூய ரத்தம் பாய்ந்தோடுவதாக, சுத்திகரிப்பதாக. ஆண்டவரை விடுவித்து சுகப்படுத்தி வீட்டுக்கு நீர் வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அதே வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய அசோசியேட் லீடர் ஆண்டனி தாஸ்காக நாங்கள் வருகிறோம். அவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். சரீர பலவீனமாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே அவரையும் ஒரு விசை தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி மீண்டும் உடைய ஊழியத்திலே உற்சாகமாக பயன்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே கைவர டமான்சரா சபையிலே சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கும் வேண்டிய விடுதலையை நேர் கட்டளையிட இதோ சங்கீதம் 107:20 சொல்லுகிறது போல சுகப்படுத்துகிற வசனத்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தி விடுதலை செய்து காப்பாற்ற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வாதை எந்த விதத்திலும் நாட்டை பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே சபையாரை பாதிக்கப்படாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக சபையாருக்காக நாங்கள் வருகிறோம். பயம், திகில், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி கர்த்தாவே அவர்களுக்கு போடத்தக்க நீர் கிருபை கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி. இன்னும் அநேகர் போடத்தக்க நீ வழியை திறந்து கொடுக்குமாறு ஜெபிக்கின்றோம். யாவருக்கும் ஆண்டவரே நேரத்தோடு கிடைக்க நீ உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். மனம் இறங்கி ஆண்டவரே அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க நீ உதவி தாரும். குறிப்பாக இந்த வேலையிலும் கூட COVID-19 வேலை மூடப்பட்டதாகவும் வருமானம் இல்லாமல் வருமானம் குறைந்து கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு கரங்களிலே கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நீ சந்தியும். ஆண்டவரே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வழிகளை திறந்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துமாறு கெஞ்சுகின்றோம். இப்படிப்பட்ட உதவிகளை நாங்கள் செய்யத்தக்க ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து ஊக்குவியும் உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தாவே தொடர்ந்து மலேசியா எங்களுடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டுக்காக நாங்கள் வருகின்றோம். மாநாட்டு தலைவர் பேராயர் ரெவரண்ட் டாக்டர் டெனிஸ் ராஜ்காக வருகின்றோம். அவர் கீழ் இருக்கின்ற எக்ஸ்கோக்காக 54 சபை போதகர்கள் ஊழியர்கள் உக்ரைன் குழுவுக்காக வருகின்றோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் தமிழ் வருடாந்திர மாநாட்டில் நிறைவேற
ஒவ்வொருவரையோடு கூட இடைப்படுவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, இரத்தத்தின் கோட்டைக்குள் முடி மறைத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, மாகாண ரீதியிலே இருக்கிற அருள் திரு ஜானதனுக்காக நாங்கள் வருகிறோம். அவரையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். இந்த வேலையிலும் கூட முற்றிலுமாக சுகத்தை கொடுத்து மீண்டும் ஊழியத்தை செய்யத்தக்கதாக மாகாண ரீதியிலே செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்யத்தக்க வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, மலேசியா தேசத்தை மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகின்றோம். 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிற பார்லிமென்ட்காக வருகின்றோம். கர்த்தாவே, ஏற்ற விதத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தலைவர்கள் மத்தியிலே ஒற்றுமையை தருவீராக. உமக்கு பயந்து நீதியோடும் நியாயத்தோடும் செய்யும் தலைவரை நியமிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதம மந்திரியுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எதுவோ அதுபடி நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஊழியத்தை உண்மையோடும் ஒத்துமத்தோடும் உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க, 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, எங்கள் சபை மக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு நாங்கள் மும்முரமாக ஈடுபட நீ உதவி தாரும். கர்த்தாவே, பல வகையில் எங்களுக்கு தடங்களாக இருந்தாலும் உடைய நாமத்தினாலே ஒவ்வொரு தடங்களையும் அகற்றி நாங்கள் ஊழியத்தை செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும், ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், அன்பை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட வாலிபர்கள் மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த ஆராதனை மெய்யாகவே ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுத்து உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு எங்கள் உள்ளான மனிதன் பலப்பட பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோம். பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதரி பிரேசிப்பனாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமீன், ஆமீன். வாருங்கள் சபையார் அனைவரும் தசம பாகமும் காணிக்கையும் செலுத்துவோமாக. காணிக்கை பாடலாக மகனே என்ற பாடலை பாடுவோம். அகத்தின் அழுக்கை எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. அகத்தின் அழுக்கை எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது தாராயோ. உன்
அனைத்துமே விட்டோடாயோ நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ பாவம் அனைத்துமே விட்டோடாயோ நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது தாராயோ. வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 தொடங்கி 38 முடிய. இதனை குமாரி அபிகள் அவர்கள் வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 தொடங்கி 38 முடிய. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 தொடங்கி 38 முடிய. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றான். ஆமென். வாருங்கள் சபையார் அனைவரும் இப்பொழுது தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். புரட்சி நதி என்ற தலைப்பில் திரு மேனுவல் தர்மகன் அவர்கள் நம் மத்தியில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார். Praise the Lord. Blessed MYF Sunday to you all. இந்த காணொலி மூலமாய் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அழைப்பு கொடுத்த MYF பிரசிடென்ட், MYF கமிட்டி மற்றும் போதகருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to thank the MYF president, the MYF committee, as well as the pastor for giving me this opportunity to share the word of God today. நம் செய்திக்கு கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look to God in prayer. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீ பேசும். Master, as we meditate on John chapter 7 verses 37 to 38, may your word speak to us today and may we bring a change in our life through this word. Continue to lead us and bless us. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதியும். பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து அநேக நோக்கத்துக்காக பூமிக்கு வந்தார். நமக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்த வந்தார். கிருபையை சமர்ப்பிக்க வந்தார். நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரிக்க வந்தார். அது எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரு காரியம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக வந்தார். Jesus Christ came to earth for many reasons. He came to fix the relationship between us and our Father. He came to give grace. He came to bear our sins on the cross. These things are all commonly known. But there is some very important reason on why Jesus Christ came. And that is, He came to create disciples who do good works. நல்ல செய்கைகளை செய்யும் சீஷர்களை உருவாக்க அவர் வந்தார். நம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம் என்றால், அவர் அநேக நல்ல காரியங்களை செய்தார். கஷ்டப்படும் மக்கள் வாழ்க்கையிலே அநேக நல்ல காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். When we look at the life of Jesus, we see that Jesus Christ did so many good works in the lives of people who are struggling, or people who are having difficulties. அவர் குருடனை பார்க்க வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார். கானா ஒரு கல்யாணத்தில் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் தந்தார், தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை தந்தார். We see Jesus Christ doing many good things in the life of people who are having struggles. He made the blind see, he made the deaf hear, he changed water into wine during the Canaan wedding. He gave food for people with no food. He gave water to people for people who did not have anything to drink. He did so many great things. And Jesus Christ not only did this by himself, but he also encouraged his disciples to do the same thing. அவர் சொன்ன ஒரு காரியம், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீரை கொடுத்தீர். நான் சிறைச்சாலையிலே இருந்தேன்,
அப்பொழுது என்னை பார்க்க வந்தீர் என்று சீஷர்களுக்கு அவர் சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் திரும்பி பார்த்து, நாங்கள் எப்ப இதை செய்தோம்? When did we do this? And Jesus said, if you do it for them, it is like doing it for me. நீங்கள் இவர்களுக்கு இதை செய்தால் அது எனக்கு செய்ததை போல என்று சொன்னார். Jesus Christ emphasized good works in the life of his disciples. Jesus Christ used good works as a tool to spread the gospel and change the perception of the people towards God. But remember guys, that was then. We are now in the 21st century. 21st century la irukom. நல்ல செய்கைகள் மாத்திரம் மாற்றத்தை கொண்டு வருமா? Will good works be the only factor that brings change today? A simple answer is no. இந்த உலகத்துக்கு நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அன்பான தேவ ஜனமே, எனக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். For me to bring a change to the world, for me to change the perception of people towards God, the first thing that I must have is value. கண்டிப்பாக நீங்க எல்லாரும் சொல்வீங்க, ஆண்டவர் பார்வைக்கு எல்லாரும் சரிசமமாக மக்கள் தானே அப்படின்னு சொல்வீங்க. Sure, many of you will think, but I thought in God's eyes we are all equal. Yes, you are all equal in God's eyes. But are you equal in the eyes of the people? Let me give you an example. I'm Emmanuel. நான் இப்போ மார்க்கெட் போகிறேன். மார்க்கெட் போய் ஒரு ஸ்டேஜில் ஏறி எல்லாரும் வேக்சின் போடுங்க, எல்லாரும் வேக்சின் போடுங்கன்னு நான் சொன்னா என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு உண்டா? I go to the market, I get on a stage and I say, everybody please put the vaccine, please put the vaccine. Do my words have any value? Now let's think of somebody bigger. Maybe our ex-president, Mr. Barack Obama. If he goes to the marketplace and gets on a stage and he says, everybody put the vaccine, everybody put the vaccine. Whose speech will be more far-fetched? His or mine? Whose speech will reach out more to the people? His or mine? So நம்ம உலகத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக பார்க்க வேண்டும் என்று நாம் சொன்னால், முதலாவது எனக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். I must have value. இப்ப யோவான் 7வது அதிகாரம் வசனம் 38 நாம் வாசித்தோம். We read John chapter 7 verse 38. Anyone who believes in me, in their heart they will have living water, a river of living water. ஜீவ தண்ணீரின் நதியே அவன் உள்ளத்தில் இருக்கும் என்னை விசுவாசித்தால். My question to you is this. Have you accepted Jesus Christ? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா? நிச்சயமாக நாம் சபையில இருந்தோம் என்றால் கண்டிப்பாக கைகளை உயர்த்தி நீங்க ஆமா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்கள். Definitely you will all say, yes, I have accepted Jesus Christ. The reason you have accepted Jesus Christ is the reason why you're here. You're attending online service because you have accepted Jesus Christ. Then I pose to you another question. As what? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். ஓகே, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னவாக ஏற்றுக்கொண்டீர்கள்? As what have you accepted Jesus Christ? Have you accepted him as your father? Have you accepted him as your teacher? Have you accepted him as your savior? Have you accepted him as your henchman? Have you accepted him as your drill man? As what have you accepted Jesus Christ? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னவாக ஏற்றுக்கொண்டீர்கள்? ஒரு தகப்பனாகவா, ஒரு போதகராகவா, ஒரு இரட்சகராகவா, ஒரு வேலைக்காரனாகவா? How have you accepted Jesus Christ? And before you think of an answer, let me ask you another question. Have you accepted Jesus Christ for who he is or for who you think he is?
Have you accepted Jesus Christ for who he is or for who you think he is? இதை குறித்து சற்று யோசியுங்கள். Just think about it. சில பேருக்கு ஆண்டவர் எப்ப கண்ணுக்கு தெரிவார்னா ப்ராப்ளம் இருக்கும் போது தான் ஆண்டவர் கண்ணுக்கு தெரிவாரு. When you have problems, you will go to God. சில பேருக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத ஒரு மிஷின். எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்வதற்கு தான் ஆண்டவர். They think God or Jesus as a blessing machine. Every time I want a blessing or every time I want something, oh, he is there, I can go to God because he will give me. But for some people, God is a savior who took away my sins, who died for me on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்தை எடுத்தார், எனக்காக என் பாவத்துக்காக சிலுவையில சுமந்தார் என்று அந்த உண்மையான உறவு. They have that real relationship with God. So my dear people, what do you view God as? The Bible says anyone who believes in God, within them the river of living water will flow. Yes, the river of living water will flow. But what type of water is flowing? What is the condition of the water that is flowing within you today? எனக்குள் இருக்கும் அந்த ஜீவன் நதி மதிப்புக்குரியதா? எனக்குள் இருக்கும் அந்த ஜீவன் நதி மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா? As I share this sermon, I would like you to just reflect on what type of spiritual living water that is in you today. Are you capable to make a change? We shall see. So I will be addressing this message in 2 points. So point number 1, cleanliness. Point number 2, direction. So we'll go to point number 1 first. Cleanliness. எனக்குள் இருக்கும் ஒரு நதி ஒரு மதிப்புக்குரிய நதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்குள் இருக்கும் அந்த நதி ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த நதியின் தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். For the river of living water within me to have value, for the river of living water within me to bring a change towards the perception of people towards God in my country, the first and foremost thing is the water of the river has to be clean. தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். மலேசியாவிலே நாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட நதிகள் உண்டு. There's over 300 rivers in Malaysia. But statistics says that over 75% of these rivers are polluted. 75% நதிகள் குப்பையாலே நிரப்பப்பட்டது. Almost 75% is filled with rubbish. So the question today is the water in the river within my heart clean to make a difference? Is the water within my heart clean to have value? எனக்குள் இருக்கும் அந்த நதி சுத்தமாக இருக்கா? நமக்குள் இருக்கும் அந்த நதி குப்பைகள் எப்படியாக வரும் என்று நாம் பார்த்தால் அது சோதனைகள் மூலமாக தான் வரும். How does rubbish enter into the water of my heart? Only one way, temptation. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு சோதனையே வராது. I can withstand temptation. Temptation is nothing for me because Jesus Christ is with me. You might say that. But remember, Jesus Christ was also tempted. நீங்கள் சொல்லலாம், எனக்கு சோதனையே வராது. அப்படியே சோதனை வந்து விட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கார், நான் சோதனையை மேற்கொள்வேன் என்று நீங்க சொல்லலாம். தப்பே கிடையாது. நீங்க கண்டிப்பாக நீங்க சொல்லலாம். ஆனாலும் ரிமெம்பர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார். Jesus Christ was also tempted. So இந்த சோதனை எப்படி வரும் என்று நாம் பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சோதனைக்கு நாம் போவோம். முதலாவது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணார். Jesus Christ was fasting for 40 days and all human needs food. Jesus Christ was a mere human. He needed food. So the devil used his needs to tempt him. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் தேவைகளை வைத்து இயேசுவை சோதித்தார். He used his needs. இரண்டாம் சோதனை நாம் பார்த்தோம் என்றால், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் மக்களையும் காட்டி,
நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். The devil shows Jesus the whole world, the people of the world and everything in it, and says, if you worship me, all of this will be yours. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த ஒரு பெரிய ஒரு நோக்கம் என்னன்னா மனிதனை மீட்டுவது. He came to earth to save the people from sin. And he could have done that. He could have done that if he would have worshipped the devil. But he didn't. பிசாசானவன் எப்படியாக இயேசுவை சோதித்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் ஆசையை வைத்து அவரை சோதித்தார். Jesus Christ had a desire to save humanity from sin. And the devil used it by saying, okay, I will fulfill your desire. I will give you the people. But all you have to do is worship me. He will use your desire. மூன்றாவது சோதனை நாம் பார்த்தோம் என்றால், பிசாசானவன் வேத வசனத்தை வைத்து சோதிப்பான். The devil will use the Bible to tempt you. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும். ஏனென்றால் இப்படியாக எழுதப்பட்டது, தேவதூதர்கள் உம் கால் கல்லில் இடராதபடிக்கு. The devil will use the word of God to tempt you. See how smart the devil was. He used Psalm 91. He used the promise of God to tempt Jesus. இன்றைக்கு அநேக கள்ள போதகர்கள் கிருபையின் சத்தியத்தை பிரசங்கித்து 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 கிறிஸ்தவர்களை தசம் திருப்பிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். We see so many false preachers preach the gospel of grace and lead the people away from salvation and into a contempt of sin. What do I mean by that? Emmanuel, what do you mean by that? Let me explain. There's so many grace preachers around us. அநேக கிருபையின் போதனைகள் உண்டு. ஆண்டவர் நான் செய்த பாவங்கள், செய்கின்ற பாவங்கள், செய்ய போகின்ற பாவங்களையும் சகலவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். Jesus Christ has forgave the sins that I have done, the sins that I am doing, and the sins that I am going to do. That gives me a freedom of sin. That is not true. ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனா கிருபை இருக்கிறதுனால நியாயம் தீர்ப்பு ஒன்று இல்லைன்னு ஆயிராது இல்ல. Just because there is grace, that doesn't mean there is no judgment, right? And this is how so many of our youngsters fall into sin. The devil uses the word of God to tempt them into sin. அநேக வாலிபர்கள் இந்த கிருபையின் போதனைகள் மூலமாக பாவ வாழ்க்கையிலே விழுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They fall into sin because of the word. So Emmanuel, how do we keep the river within us clean? What must we do? நான் எனக்குள் இருக்கும் அந்த நதியின் தண்ணீரை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். And the only answer I have to you is this. Read your Bible. உங்கள் வேதத்தை வாசியுங்கள். Read your Bible. Let me tell you a short story. This story revolves around two people. One by the name of Joseph O'Neill and another one, his grandson Adam. Both of them lived in a rural place in Wales. இவர்கள் இரண்டு பேர் வேல்ஸ் தேசத்தில் குடியிருந்தவர்கள். இந்த ஜோசப் ஒனீல் நாம் பார்த்தோம் என்றால் அவர் எங்கே சென்றாலும் wherever he goes, he does not go without his Bible. அது ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு டின்னர் ஆகட்டும், கடைக்கு போய் ஜாமான் வாங்க போறாரா, doesn't matter. He always has his Bible with him. எப்பொழுதும் அவர் கையில் அந்த பைபிளை வைத்துக் கொள்வார். இந்த parent Adam, இவன் பார்த்தான், he saw that his grandfather was so much into this Bible, and he decided to ask him one day. And one morning he got up, he went by the lake to visit his grandfather, and he asked the question.
இப்படியாக அவன் கேட்டான், Grandpa, why do you read the Bible so much? Why do you read the Bible so much? இந்த பைபிள் வந்து ஒரு 1000 பேஜ் இருக்கு. There's over 1000 pages in this Bible. You can't remember everything. You can't remember everything. So why are you reading this Bible, Grandpa? அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு இந்த ஜோசப், இந்த தாத்தா என்ன சொன்னார்னா, சரி தம்பி, உனக்கு நான் பதில் கொடுக்குறேன், முதல்ல வீட்டுக்கு போய் ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு வா. He told Adam to go into the house and get a basket. Adam brought a basket. The basket was filled with dirt. It was so dirty. இந்த பாஸ்கெட் வந்து ரொம்பவாக அழுக்காக இருந்தது. அப்புறம் இந்த தாத்தா சொன்னாரு, ஓகே ஐயா, அங்க ஒரு நதி இருக்கு பாரு. There's a river there. Use this basket and draw water for me. இந்த பாஸ்கெட்டை கொண்டு எனக்கு தண்ணியை எடுத்துட்டு வா என்று சொன்னார். And the boy went. He was a 7-year-old boy. He went. He tried drawing water again. It was a failure. He tried drawing water again. It was a failure. அவ்வளவாக இந்த தண்ணீரை எடுக்க அவர் முயற்சி செய்தார். ஆனாலும் எல்லா முயற்சியும் தோல்வியாக முடிந்தது. It was all a failure because basket has holes, right? We know, but he was a 7-year-old boy. He tried drawing water. He tried drawing water. He couldn't do anything. And at the 10th attempt, he came to the grandfather and he said, Grandpa, I can't do it. என்னால இது செய்ய முடியல. I can't do it. அப்போ இந்த தாத்தா அவனை பார்த்து சொன்னார், ஐயா, சரி உன்னால முடியல, பரவாயில்ல, இந்த பாஸ்கெட்டை பாருன்னு சொன்னார். Joseph, the grandfather, he looked to his grandson and he said, you can't draw water, it's okay, but just take a look at that basket. Adam saw the basket. The basket was so clean. And the basket மிகவும் சுத்தமாக இருந்தது. It was so clean. And the grandfather told him, ஐயா, I know the Bible is big. I know the Bible is thick. I know the Bible has hundreds and thousands of words. I know that it has thousands of verses inside. I know I won't be able to remember everything that I read. But I know that every time I read, it will cleanse me. It will cleanse my heart. என்னுடைய இருதயத்தை அது சுத்தமாக்கும் என்று சொன்னார். The Bible will cleanse my heart. Just like the water cleansed the basket, the Bible will cleanse my heart என்று சொன்னார். My dear people of God, இன்றைக்கு உலகத்தின் இச்சை மூலமாக அநேக பேர் they're just trapped. They're just trapped with temptation. They're trapped by the desires of their own heart. They're trapped by the temptation of the flesh. But I urge you, read your Bible. உங்கள் வேதத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். It will keep your heart clean. அது உங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். Amen. Hallelujah. Second point, direction. When you look at the river, you always see it flowing towards the sea. It always has a direction on where it wants to go. And it knows where it has to go to reach its destination. அது எங்க செல்ல வேண்டும் என்று அதுக்கு தெரியும். அநேக வாலிபர்களை நாம் பார்த்தோம் என்றால், nothing wrong, but I'll be honest here. When we look at many youths today, they have no direction as to where they want to go. If you approach a youth, let's say you have 10 youths in a room and you approach a youth and you ask them, what is your mission statement? What is the purpose God has set you
as a Christian in Malaysia, in a church full of talent today? What is your mission statement? What are you trying to accomplish in your life? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாகவும் மலேசியா தேசத்தில் ஒரு வாலிபனாகவும் திருச்சபையின் அங்கத்தினராகவும் அவ்வளோ தாளந்து நிறைந்த உள்ளவனும் நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள்? What is your mission statement? What is your goal? And what are you living for? If you would ask them, from the 10, only about 2 would answer. Sad, right? When we are young, as youths, you all know, when we are young, we always have ambitions. Our school teacher will come and ask us, hey, what's your ambition when you grow up? Hey, what do you want to become when you grow up? What do you want to become when you grow up? What do you want to work as? And when we were 5, we might say, I want to be a police officer. When we were 10, we might have said, I want to be a teacher. When we were 15, we might say, I want to be an engineer. But when we reach 20 or 30, we'll say, whatever life gives us, we just take it. Am I right? Have you felt that before? Because I have. I'll be completely honest with you. Before becoming a ministerial candidate, I had over 30 dreams I wanted to accomplish. So what is your mission statement? ஆண்டவர் என்னை இதுக்காக தான் வைத்திருக்கிறார் என்று உங்களால சொல்ல முடியுமா? What is your goal in life? நான் என்னோட வாழ்க்கையிலே என்னத்தை சாதிக்க போகிறேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? வாலிபர்களே, do you have a direction that you want to go, that you want to take your life to? If you don't, I'm here to help you. Because in life, there's only 2 choices. One, it's either you follow the world, or 2, it's either you follow God. ரெண்டு பாதை தான் உண்டு. முதலாவது, நான் உலக பிரமாண காரியத்தை பின்பற்றுவேன். இல்லை என்றால் இரண்டாவது, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழிமுறைகளை பின்பற்றுவேன். There's only 2 choices. அநேக முறை ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நாம் என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவரே, உம்முடைய வழிமுறைகளுக்கு நான் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று நாம் சொல்லுவோம். ஆனாலும் மறுநாள் என்ன தெரியுமாங்க பண்ணுவோம்? இப்படி ஒரு பேப்பர்ல என் ஆசைகள், என் ஏக்கங்கள், என் நோக்கங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு, ஆண்டவரே இங்க கையெழுத்து போட்டுருங்க ஆண்டவரே என்று நாம் சொல்வோம். Oftentimes as a Christian, as a youth, we go for so many revival meetings. There we say, God, let your will be done in my life. God, let everything that you have in store for me be fulfilled in my life. But after a few days passes, what we do is we take out a piece of white paper. We write my goals. We write my desires. We write what I want to achieve. And we go to God and we ask him to sign. ஆண்டவரே, sign போட்டுருங்க ஆண்டவரே. ஆண்டவர் இதை பார்த்து, மகனே, மகளே, my son, my daughter, I have something much, much, much better in store for you. It will not just end here. I have so many things I can show you, so many things I can take you to. அப்பயும் நம்ம ஆண்டவரை விட மாட்டோம். ஜெபிப்போம், ஆண்டவரே இதை செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே. உபவாசிப்போம், ஆண்டவரை விடவே மாட்டோம். ஆண்டவரும் கடைசியில சரி எப்படியாவது போ அப்படின்னு சை போட்டுருவாரு. Is that what we are doing today? God, let your will be done in my life. But I go to God with a piece of paper with all that I want and I ask for him, for his signature. God, please give me this. Please give me this. ஆண்டவர் இதை பார்த்து சிரிப்பாரு. என்னப்பா, உன்னை இந்த உயரத்துக்கு நான் கூட்டிட்டு போன்னு நினைச்சேனே, நீ இங்கே இருக்கிறிய. Instead, you know what you can do? You have this paper, right? Just flip it, sign it, and give this paper to God and say, God, let your will be done in my life. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் வாழ்க்கையின் திட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன், அது தீமைக்காக அல்ல நன்மைக்கே என்று சொல்லியிருக்கிறார். God has said, for I know the plans that I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future.
அவர் சொல்லியிருக்கிறார், நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நான் உனக்கு செய்து முடிப்பேன். எப்பா தம்பி, எப்பா தங்கச்சி, அக்கா, அண்ணன், உன் சிந்தனைகள் என் சிந்தனைகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Your thoughts are not my thoughts. Your deeds are not my deeds. More than what you think, more than what you can ask for, I am ready to give it to you. But all I need you to do is trust in the direction that I'm taking you. Are you ready to trust God today, my dear youths? Let me tell you a story and then I will end. Going in the path of God, it's difficult. I know. அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், உனக்கு முன்பாக சென்று உன் பாதையை நான் செவ்வையாக்குவேன். God says, I will straighten the roads for you. All you have to do is trust me. So this story revolves around a potter and 3 pieces of clay. இந்த கதை வந்துட்டு ஒரு குயவனும் 3 களிமண்ணும் சார்ந்த ஒரு கதை. ஸோ ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 3 வழிமுறைகள் உண்டு. There are 3 steps that the potter has to do to make the perfect pot. Step number 1 is when he picks up the clay, he has to clean it. அந்த களிமண்ணை அவர் சுத்தம் செய்ய வேண்டும். Step number 2, he has to shape it. அதை வணைய வேண்டும். அந்த களிமண்ணை வணைய வேண்டும், அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். He has to shape it and make it beautiful. And number 3, he has to heat it. அதை சூடு காட்ட வேண்டும். 3 steps. So இந்த குயவன் முதலாவது களிமண்ணை எடுத்தார். He took the first clay and he began to clean it. கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். He began to clean it. And the clay looked at him and said, don't clean me. என்னை சுத்தம் செய்யாதீர்கள் என்று அந்த களிமண் சொன்னது. Don't clean me. You're taking away all my friends. என் நண்பர்களை எடுத்துக்கொள்றீங்க. You're removing all my talents. என் தாளந்துகளை எடுத்துக்கொள்றீங்க. எடுக்காதீங்க என்று அந்த களிமண் கத்தினது. அப்பொழுது இந்த குயவன் என்ன தெரியுமா பண்ணாரு? சரி பரவாயில்ல சொல்லிட்டு அந்த களிமண்ணை கீழே போட்டார். He looked at the clay and he was like, it's okay, it's fine. And he kept the clay back to where it was. இரண்டாவது களிமண்ணை அவர் எடுத்தார். முதலாவது அவர் சுத்தம் செய்தார். இரண்டாவது அவர் அந்த களிமண்ணை வணைய போறார். He was going to shape the clay. And the clay said, don't shape me. Don't shape me. என்னை வணையாதீர்கள். Don't shape me. I like the way I am. I would like to be like this. I like the way I am. நான் இருக்கிறதை போல இருக்க போகிறேன். என்னை வணையாதீர்கள் என்று அந்த களிமண் கூறினது. அந்த குயவன் பார்த்துட்டு நீயுமா சரி பரவாயில்ல போன்னு சொல்லிட்டார். He looked at the clay and he was like, you also? It's okay. And he let the clay go. And he took the third clay. மூன்றாவது களிமண்ணை அவர் எடுத்தார். சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். வரைய ஆரம்பித்தார். He began to clean it. After he cleaned it, he began to shape it. And after that, it was time to be heated in the oven. அந்த மூணாவது களிமண் பயத்துல சொன்னிச்சான், ரொம்ப சூடா இருக்கு, என்னால தாங்க முடியாது, ரொம்ப சூடா இருக்கு, இட்ஸ் டூ ஹாட், ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பேர் திஸ். அப்புறம் குயவன் சொன்னாராம், ஜஸ்ட் பேர் ஃபார் 1 minute. ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஹீட்டை தாங்குங்கள் என்று அந்த குயவன் சொன்னாராம். ஜஸ்ட் பேர் இட் ஃபார் 1 minute. அந்த குயவன் அந்த வனைந்த அந்த களிமண்ணை எடுத்து அந்த நெருப்புல வச்சார். He kept
the clay on the heat. It was starting to get so hot. It was starting to become so unbearable. தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அந்த களிமண்ணுக்கு வந்தது. களிமண் கத்துது, ப்ளீஸ் ப்ளீஸ், I don't think I can do it. I don't think I can do it. என்னால செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது குயவன் சொன்னார், என்னை நம்பு, என்னை நம்பு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், just trust me, just trust me, just a short while more and you will be perfect, just but you have to trust me, என்னை நம்பு என்று அந்த குயவன் கூறினாராம். 1 minute was up. அவர் கையை வைத்து அந்த பாத்திரத்தை எடுத்தாராம். அவ்வளோ அழகாக வந்தது அந்த பாத்திரம். That clay used to make a pot, that pot turned out to be so beautiful. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பாத்திரம். The first two clays were just lying in the dirt, while this clay became a very useful pot for the potter. My dear friends, trusting God, I know it's tough because you just do not know what to expect from God. But God still says, trust Him. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, என்னை நம்புங்கள். என்னை நம்பினவர்கள் ஒரு நாளும் நான் வெட்கப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். I will never leave you to shame. And today, as youths, God is calling us to trust Him. Trust me, and I will fulfill the desires of your heart. Just like this clay who trusted the potter, the same way we have to trust God. Amen. Hallelujah. So இன்றைக்கு ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் சொன்னேன். எனக்குள் இருக்கும் அந்த நதிக்கு மதிப்பு இருக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த நதியின் தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது அதுக்கு டைரக்ஷன் இருக்க வேண்டும். It must be clean. The water must be clean. And number 2, the water must have a direction. அப்பொழுதுதான் எனக்குள் இருக்கும் அந்த நதி புரட்சி நதியாக மாறி ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்தும். Only then will the water of the river in my heart bring a change to the world and bring glory to God. Amen. Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. God, we want to thank you and we want to praise you for the word that you gave us today. தொடர்ந்து எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபைக்கு கொடுத்த அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். We want to pray and we want to bless all the youths that you have given to our church today. May you continue to lead them and may you continue to guide them and may your will be done in their lives. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் மாத்திரமே இவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்று வாலிப ஆராதனையாக இருக்கிறதுனால் நம் மத்தியில் எம்ஒய்ஃபின் தலைவர் திரு மேனுவல் தாஸ் அவர்கள் சில வார்த்தைகள் நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்று வாலிபர்கள் ஆராதனையாக இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு வாலிபர்கள் சார்பாகவும் சபையார் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலே மெய்யாகவே கர்த்தர் எங்கள் யாவரையும் நன்மை செய்த தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கூட கோவிட் பெருந்தொற்று காலமாய் இருக்கிறது. அநேக வேளையில் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்ய போகிறோம் என்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்யும்படியாய் எங்களை பலப்படுத்தினார், எங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்தினார்.
கர்த்தருக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. விசேஷ வண்ணமாய் இந்த கோவிட் பேண்டமிக் நாட்களில் கூட ஜூம் மூலியமாக ஒவ்வொரு புரோகிராமையும் திட்டவட்டமாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே வேளையில் கூட சபையின் போதகர்கள், உக்ரான குரு தலைவர்கள் மற்றும் சபையின் விசுவாசிகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு, உற்சாகம், உங்களுடைய ஆதரவு எங்களை மெய்யாகவே பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் தொடர்ந்து நிற்பதற்கு கிருபை செய்தது. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கூட இந்த ஆண்டில் நாங்கள் கடந்த 6 மாதங்கள் தொடங்கி இந்த வாரம் வரை நாங்கள் செய்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறோம். பாடலாக அழைக்கிறார் அழைக்கிறார் என்ற பாடலை சபை மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் காவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் காவலாய் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர்
கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நேசருந்தன் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நேசருந்தன் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே. நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சவால் மிக்க ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். இந்த சத்தியம் வாலிபர்களுக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு திருச்சபை மக்களும் சிறியோரிலிருந்து முதியோர் வரை கடைபிடிப்போம் என்றால் தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கேட்ட சத்தியத்திற்கு என்ன மறுமொழி கொடுக்க போகிறீர்கள்? இஸ்ரவேலர்களை போல நாம் ஜீவிக்க வேண்டாம், கீழ்ப்படிவோம் என்று சொல்லி கீழ்ப்படியாமல் சென்ற ஒரு ஜனக்கூட்டம் அவர்கள். ஆனால் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு தேவனுடைய உன்னத பாதுகாவல் நம்மேல் எப்பொழுதும் இருக்கும். நாம் சற்று தலை வணங்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தி வந்த தேவன் நீர், இன்னும் வழி நடத்த போகிற தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆன்லைன் மூலமாக கூட இந்த வாலிபர்களுடைய ஆராதனைகளை கலந்து கொள்ள நீர் கொடுத்த பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய சன்னிதானத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வாலிப காலம் படிக்கும் காலம், நல்ல தீர்மானங்களை எடுக்கும் ஒரு காலம். தவறான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்றால் வரும் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் எங்களுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ள கொண்டு வருகிறோம் சுவாமி. சிலர் ஏனோ தானோ என்று ஜீவிக்கிறார்கள், சிலர் ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு கூட ஜீவித்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தாவே, எங்களுடைய சபையில் இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் முழுமையாக தங்களை உமக்கென்று ஒப்படைத்து உமக்கென்று பணிபுரிய தத்தம் செய்ய உதவி செய்யுங்க சுவாமி. பரலோக ராஜாவே, வேதத்திற்கு அதிகமாக இடம் கொடுத்து அதை வாசித்து தியானித்து கீழ்ப்படிய
எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே, அநேக நேரங்களில் சபை தலைவர்களாக எங்களை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. நாங்களும் அவர்களுக்கு நல்ல சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. பரலோக ராஜாவே, இதோ இந்த கோவிட் காலத்தில் சுவாமி, இதுவரை நீர் எங்களை செட்டையின் கீழே அடைக்கலம் கொடுத்து பாதுகாவல் கொடுத்து வந்திருக்கிறீர். கர்த்தாவே, எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது சுவாமி. இது அநேகருடைய உள்ளத்துல ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. அநேகர் தங்களுடைய கரங்களை ஏந்தி கடவுளே என்று சத்தமிடும் கூக்குரலை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. எதுவரை ஆண்டவரே இந்த பெண்டமிக்கு ஒரு விடுதலை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இந்த பெண்டமிக் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரத்தக்க கிருபை செய்யும் சுவாமி. புதிதாக வேரியன்ஸ் வந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இவைகளிலிருந்து முதலாவது நாங்கள் எங்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொண்டு எங்களை வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சத்தியத்தை கொடுத்த மகனுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மகனையும் இரட்டிப்பாக ஆசீர்வதியும். ஊழியத்திற்கென்று ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்த மகனை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு நாளும் நிரப்பி உமக்கு மகிமை கொண்டு வரும் மகனாக எப்பொழுதும் திகழ அருள் புரியும். எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்களும் அதிக ஜாக்கிரதையாக இந்த கோவிட் காலத்தில் ஜீவிக்க உதவி செய்யுங்க. புதிய வாரம் தந்திருக்கிறீர். இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு இரட்டிப்பாக ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் சுவாமி. எல்லா துதி கனம் மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட விசேஷித்த வண்ணமாக எங்களுடைய வாலிபர்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வாலிப ஞாயிறுக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். குடும்பமாக ஆராதித்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தலைமை போதகர் திரு டேவிட் தர்மக்கன் சார்பாகவும் அடியின் சார்பாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். குறிப்பாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர் இமானுவேல் தருமகன் அவர்களுக்கு
உக்ரைனு குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய சபை வாலிபர்கள் சிறப்பாக நடத்தினதற்காகவும் அவர்களுக்கும் வாழ்த்துதலை உக்ரைனு குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய சங்கிலி ஜெபமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறபடியினால் கலந்து கொள்கிறவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உற்சாகமாக ஊக்கமாக ஒருமனப்பட்டு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னும் முகமுகமாக நாம் கூறி ஆராதிக்க முடியாதபடியினால் ஆன்லைன் ஆராதனையாக இருக்கிறபடியினால் நம்மளுடைய சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் தசம பாகங்கள் பொருத்தனைகளை ஆன்லைன் பேங்கிங் மூலமாக ஒவ்வொருவரும் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலமாக தேவ ஊழியத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். ஆன்லைன் பேங்கிங் செய்த பிறகு அந்த ஸ்லிப்பை நீங்கள் தயவுசெய்து திருமதி ஜெனிதா தாவீதிடம் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபை கட்டுமான வேலைக்கென்று உதவி நிதியாக கொடுக்க தாராளமாக கொடுக்க விரும்பப்படுகிறவர்கள் தயவுசெய்து நிதிக்குழு தலைவர் திரு ஜெயசுதாஸ் சின்னப்பன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். சபை ஆராதனைகளும் ஊழியங்களும் முகமுகமாக செய்ய முடியாத காரணத்தின் நிமித்தம் எல்லா ஊழியங்களும் ஆன்லைன் அல்லது ஜூம் அல்லது கூகுள் மீட் மூலமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. வாராந்திர நிகழ்வுகளில் பார்ப்போமே என்றால் வருகிற திங்கட்கிழமை போர்ட் அண்ட் லேட்டி வேத ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுகிறவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதன்கிழமை தோறும் நம்மளுடைய ஜீவிய குழு கூடும். வருகிற வாரத்தில் எந்த குழு கூடும் என்று நம்மளுடைய சப் குரூப் கோஆர்டினேட்டர் அவர் அறிவிப்பார். ஜூம் மூலமாக நாம் செய்வோம். வீடு சந்திப்பு நடைபெறக்கூடாது என்று MKN மூலம் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டமானது நாம் ஜூம் மூலமாக நாம் ஆரம்பிப்போம். தொடர்ந்து உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அடுத்த வாரம் தொடர்ந்து லேட்டி சண்டேயாக நாம் அனுசரிப்போம். எல்லா ஏஜென்சிஸ் ஊழியங்கள் உங்களுடைய கூட்டங்கள் உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் ஜூம் மூலமாகவும் கூகுள் மீட் மூலமாகவும் நீங்கள் கூடலாம் என்று அறிவிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆராதனைக்கு பிறகு உக்ரைனு குழு கூட்டம் மத்தியானம் 12 மணிக்கு ஜூம் மூலமாக நடைபெறும். எல்லா உக்ரைனு குழு தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். தயவுசெய்து 12 மணிக்கு எல்லா உக்ரைனு குழு தலைவர்கள் கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 21ஆம் தேதி ஜூலை மாதத்தில் நம்மளுடைய பிஷப் ஜெயக்குமார் அவர்கள் தமிழ் வட்டாந்திர மாநாட்டில் உள்ள போதகர்களுக்கு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி என்ற போதனை கொடுத்து வருகிறார். இது 2வது வாரமாக நடைபெறும். 25ஆம் தேதி லேட்டி சண்டேயாக அனுசரிப்போம். தொடர்ந்து 31ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு விசேஷித்த நிகழ்ச்சி மெதரிஸ் பெண்கள் கான்ஃபரன்ஸ் மெதரிஸ் பெண்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஆண்டவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு பெண்மணி, குறிப்பாக இந்த கடினமான காலத்தில் ஆண்டவருக்கேற்ற இருதயத்துக்கேற்ற பெண்மணி என்ற தலைப்பிலே டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூஸ் அவர்கள் இந்தியாவில் உள்ள பேச்சாளர் அவர்கள் 7 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடத்துவார்கள். தயவுசெய்து எல்லா பெண்களும் கலந்து கொள்ளும்படி சபையாரும் கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள். அதே வேளையில் 31ஆம் தேதி ஜூலை மாதத்துக்குள் எல்லா LCC தலைவர்களும் தங்கள் 2ஆம் ஸ்தல
கூட்டத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஸோ யாவரும் சபை காரியதரிசி குமாரி ஜெனிஃபா ஜெயமிடத்தில் நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் அவர்கள் கம்பைல் செய்வார்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நாம் அனுசரிப்போம். நம்மளுடைய 2ஆம் ஸ்தல மாநாடு 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மத்தியானம் 1 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கின்றோம். மற்ற முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும் என்றால் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.